என்னம்மா சாப்பாடு ரெடியா? வேலைக்கு டைம் ஆச்சு. ரெடி ஆயிடுச்சுமா. இந்த பாப்பா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு இன்னும் ஊட்டலையா? அவ சாப்பிட்டுட்டா. சரி. உங்களுக்கு பேக் பண்ணிருக்கேன்ல, அதை பார்த்துட்டு கேட்க சரி ஆரம்பிச்சா. சரி ஓகே. நீ காலையில என்னது? காலைல இட்லி மல்லி சட்னி. ஓகே சூப்பர். ஆமா. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு சாப்பாடு ஓகே, தட்டாம்பயிர் குழம்பு, சுரக்காய் பொரியல். ஓகே. அங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ மூலமா ஒரு சின்ன விழிப்புணர்வு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1 உலக நுரையீரல் புற்றுநோய் தினமா அனுசரிக்கப்படுது. இந்த நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கு முக்கியமான 2 ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று ஏர் பொல்யூஷனு, இன்னொன்று வந்து இந்த சிகரெட் அடிச்சு ஊதி தள்ளுறாங்க பார்த்தியா, இதனாலதான் அதிகமா இந்த நுரையீரல் புற்றுநோயானது வருது. சரி, இதை பத்தி நீ ஏன் பேசுற அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, எங்க அம்மாவை பத்த அப்பா, என் தாத்தா வந்து இந்த நுரையீரல் புற்றுநோயால தான் இறந்து போனாரு. அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு ஒரே நாள்ல அவங்க இறந்துருவாங்க. பட் அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய கஷ்டம், பைனான்சியலா அது பெரிய பிரச்சனையா உண்டு பண்ணும். இந்தியாவில் இந்த லங் கேன்சரால 100க்கு 92 பேர், அதாவது இந்த கேன்சர் வந்து 100க்கு 92 பேர் கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. யாரும் சிகரெட் அடிக்காதீங்க. சிகரெட் அடிக்கிற மற்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நுரையீரல் புற்றுநோய் பத்தின ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டுல சென்னை தான் அதிக காற்று மாசுபாடா இருக்குதான், அங்கதான் அதிகமான நுரையீரல் புற்றுநோய் வருதான். இப்போ இதை தவிர்க்கிறதுக்கு ஒரு தனி மனிதனா உங்களால என்ன முடியுமோ அதையும் நீங்க பண்ணுங்க. யாரும் தயவு செஞ்சு புகைப்பிடிக்காதீங்க. சரிம்மா, வேலைக்கு போயிட்டு வரேன். பாய். பாப்பாவை பார்த்துக்கோ, நீயும் பார்த்துரு. ஓகேவா? பாய்.